வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாடு பாலிடிக்ஸில் டாக் ஆஃப் த டவுனாக இருக்கக்கூடிய முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஏப்ரல் 19 எலெக்ஷன் முடிஞ்ச உடனேயே அண்ணாமலை அவர்கள் கேரளா, கர்நாடகா மாநிலத்தில் பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக கிளம்பியிருக்காரு. கேரளாவில் 2 நாட்கள் கேம்பெயின் பண்ணாரு, ரோட் ஷோ மேற்கொண்டாரு. இப்போ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா கர்நாடகா மாநிலத்தில் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா தேஜஸ்வி சூர்யா இருக்காரு பார்த்தீங்களா, பாஜகவுடைய தேசிய இளைஞரணியுடைய தலைவராக இருக்கக்கூடிய தேஜஸ்வி சூர்யாவை ஆதரித்து இன்னைக்கு அண்ணாமலை பரப்புரை மேற்கொண்டிருக்காரு. ஜெயா நகர், பிடிஎம் லே அவுட்டு இந்த பகுதிகளில் பரப்புரை மேற்கொண்டிருக்காரு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இந்த ரீஜியன்லாம் கர்நாடகா மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே தமிழர்கள் அதிகமாக வசிக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஸோ இந்த ஜெயா நகர், பிடிஎம் லே அவுட்லாம் அதிகப்படியான தமிழர்கள் வசிக்கிறாங்க. தேஜஸ்வி சூர்யாவை ஆதரித்து பரப்புரை மேற்கொண்டிருக்காரு அண்ணாமலை. அந்த புகைப்படங்களை பார்க்க முடியுது. இப்போ அதிமுக, திமுக ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க அண்ணாமலையை பார்த்து. அதில் ஸ்பெசிஃபிக்காக அதிமுகவினர் அவங்களுடைய ட்விட்டர் ஹேண்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அண்ணாமலை இங்கே தமிழகத்தில் ஒரு கவுன்சிலர் கூட கிடையாது. இங்கே ஒரு கவுன்சிலர் எலெக்ஷன்லேயே ஜெயிக்காத அண்ணாமலை வேற மாநிலத்துக்கு போய் பரப்புரை மேற்கொண்டு என்னத்தை பண்ணிட போறாரு, அதனால எந்த ஒரு அட்வான்டேஜ் இல்லை பிஜேபிக்கு அப்படின்னு சொல்லிட்டு பதிவுகள் போடுறத பார்க்க முடியுது. நீங்க ஆய்வு செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா வெற்றி தோல்வி அப்படிங்கிறதெல்லாம் எல்லாருக்கும் வரதுதான். அரசியலை பொறுத்த வரைக்கும் அரசியல் ஒரு காயினுடைய 2 பக்கங்கள் மாதிரி பாலிடிக்ஸில் வெற்றி தோல்வி அப்படிங்கிறது சகஜம்தான். நீங்க 2021-22 காலகட்டத்தில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் நடந்துச்சு பார்த்தீங்களா. இந்த உள்ளாட்சி தேர்தலில் சேலம் இடத்தை பொறுத்த வரைக்கும் சேலம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய மாவட்டம். அங்கே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வசிக்கக்கூடிய வீடு இருக்கு பார்த்தீங்களா, அந்த வீடு இருக்கக்கூடிய வார்டுலேயே அதிமுக ஜெயிக்கல. திமுகவுடைய வேட்பாளர், அவங்களுடைய பேர் சிவகாமின்னு நினைக்கிறேன், அவங்க வெற்றி பெற்றாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய வீடு இருக்கக்கூடிய அந்த வார்டுக்கு சேலம் நெடுஞ்சாலை நகர் பகுதி அப்படின்னு சொல்றாங்க, 23வது வார்டு. அந்த வார்டில் திமுக வேட்பாளர் ஜெயிச்சாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. தமிழகத்தை நீண்ட நாட்கள் ஆட்சி செய்த ஒரு கட்சியுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 4-4.5 வருஷம் அவர் முதலமைச்சராக இருந்திருக்காரு. அப்படிப்பட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய சொந்த வார்டில் திமுக ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அப்போ இதை என்ன சொல்ல முடியும்? இபிஎஸ்க்கு செல்வாக்கே இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்படி கிடையாது. பாலிடிக்ஸ் அப்படின்னா வெற்றி தோல்வி அந்தந்த நேரத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம், பரப்புரை இதெல்லாம் தான் முடிவு செய்யும் வெற்றி தோல்வியா அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலைக்கு ஆர்கானிக்கா அவருக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கு, நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அது தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, இந்தியா ஃபுல்லாக தமிழ் பேசக்கூடிய மக்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கே அண்ணாமலைக்கு நல்ல செல்வாக்கு இருக்கு, அண்ணாமலையுடைய வாய்ஸுக்கு நல்ல ரீச் இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. ஓகே, அவர் படித்தவராக இருக்காரு, டேட்டாவோட எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் டேட்டாவோட பேசுறாரு. அது மட்டும் இல்லாமல் கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா அவர் கிட்டத்தட்ட ஒரு 10 வருடம் காவல்துறை அதிகாரியாக இருந்திருக்காரு. ஓகே, கன்னட மொழியில் கூட கன்னட மொழியில் கூட பேசக்கூடியவர். ஸோ இதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் பாஜகவுடைய முக்கியமான ஒரு தேர்தல் கேம்பெயினர் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலைக்கு அந்த பதவியை கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா இடங்கள்லையும் கேம்பெயின் பண்ணுறாரு. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா யூபியில் உத்தரப்பிரதேசத்தில் வாரணாசி தொகுதி இருக்குது பார்த்தீங்களா, அந்த வாரணாசி தொகுதியிலையும் தமிழர்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதி இருக்குது. குஜராத்லையும் தமிழர்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதி இருக்குது. இது மாதிரி இந்தியா ஃபுல்லாக தமிழ் மக்கள் எங்கெல்லாம் அதிகமாக வசிக்கிறாங்களோ அங்கே அண்ணாமலை பரப்புரை மேற்கொள்ள பாஜக மேலிடம் உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்க முடியுதுங்க. இது ஒன்று. இன்னொரு பக்கம் திமுக பக்கத்து வரலாம். திமுகவை பொறுத்த வரைக்கும் இங்கே இந்திய கூட்டணியுடைய வேட்பாளர்களை ஆதரித்து காங்கிரஸ் சார்பாக ராகுல் காந்தி அவர்கள் மட்டும்தான் பிரச்சாரம் மேற்கொண்டார். பிரியங்கா காந்தி அவர்கள், சோனியா காந்தி அவர்கள், மல்லிகார்ஜுனா கார்கே அவர்கள், இது மாதிரி காங்கிரஸுடைய முக்கியமான தலைவர்கள் யாருமே வரல. ஒரே ஒரு நாள் கோயம்புத்தூரில் கடந்த 12ஆம் தேதி நினைக்கிறேன், அந்த 12ஆம் தேதி மட்டும் ராகுல் காந்தி அவர்கள் பிரச்சாரம் மேற்கொண்டு அவர் புறப்பட்டு போயிட்டாரு. இது அந்த நேரத்தில் காங்கிரஸுடைய வேட்பாளர்களுக்கெல்லாம் பெரிய ஒரு அதிருப்தியை ஏற்படுத்திருச்சு. பாஜகவை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ பேர் கேம்பெயின் பண்ணாங்க. ராஜ்நாத் சிங்கு, ஜேபி நட்டா, அமித்ஷா, அடுத்து பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடி, இது மாதிரி முக்கியமான தலைவர்கள் எல்லாமே இங்கே தமிழகத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டாங்க. ஆனால் காங்கிரஸ் சார்பாக ஒரே ஒருத்தர் மட்டும்தானே வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கூட சில பேர் அதிருப்தியை தெரிவித்தாங்க அந்த தேர்தல் டயத்தில், பிரச்சார டயத்தில். இப்போ என்ன லேட்டஸ்ட் தகவல் அப்படின்னா தமிழகத்தில் தேர்தல் முடிஞ்சிருச்சா. இப்போ திமுகவுடைய சில முக்கியமான தலைவர்கள் இருக்காங்களே, இந்திய கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து மற்ற பகுதிகளில் போய் கேம்பெயின் பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சு. உதாரணத்துக்கு ராசா, தயாநிதி மாறன், கனிமொழி அவர்கள், இது மாதிரி
நபர்கள், முக்கியமான நபர்கள்லாம் மற்ற மாநிலங்களுக்கு போய் இந்தி கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து கேம்பெயின் பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்துச்சு. இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன தகவல் கிடைச்சிருக்கு அப்படின்னா, சில மீடியாக்கள் கூட, சில பத்திரிகை கூட அந்த நியூஸை வந்து வெளியிட்டிருக்காங்க. என்னன்னா, மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் ஸ்ட்ரிக்டாக திமுக கிட்ட வந்து சொல்லிட்டாராம், தமிழகத்தை தாண்டி எங்கேயும் வந்து கேம்பெயினுக்கெல்லாம் வந்து வந்துடாதீங்க அப்படின்னு திமுக கிட்ட காங்கிரஸுடைய தலைமையே சொன்னதாக ஒரு செய்தியை வந்து நம்ம பார்க்க முடியுது. ஏன் அப்படின்னா, இந்திய அளவில் திமுகவுக்கு வந்து ஒரு நெகட்டிவான ஒரு பிம்பம் வந்து இருக்கு, நெகட்டிவான ஒரு அலை வந்து வீசிக்கு இருக்கு. அதுலேயும் குறிப்பா இந்த சனாதனத்துக்கு எதிராக வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசினார்ல, அது இந்தியா முழுவதும் டாக் ஆஃப் த டவுனா வந்து மாறினுச்சு. குறிப்பா நார்த் பெல்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இதை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணியே பார்த்துக்கோங்க. திமுகவுடைய முக்கியமான ஒருத்தர் வந்து இப்படி பேசியிருக்காரு, திமுக காங்கிரஸோட கூட்டணியில் இருக்கு, இந்தி கூட்டணியில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்தி கூட்டணிக்கு பெரிய ஒரு பின்னடைவாக பார்க்கப்பட்டுச்சு அப்ப. ஸோ அதனால இப்ப திமுகவினர் வந்து காங்கிரஸுடைய வேட்பாளர்கள் இல்லை இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சியை சேர்ந்த வேட்பாளர்களை ஆதரித்து கேம்பெயினுக்கு வந்தா, பிரச்சாரத்துக்கு வந்தா, அது எதிர்மறையான ஒரு பிம்பமாக தான் இருக்கும் மக்கள் மத்தியில். இவங்க சனாதனத்துக்கு எதிராக பேசினாங்க அப்படின்னு பாஜக பாயிண்ட்டை வந்து முன் வச்சாங்கன்னா அது பெரிய ஒரு தர்ம சங்கடமாக போயிடும், பெரிய ஒரு நெகட்டிவாக போயிடும் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களுக்கு. அப்படிங்கிறதுக்காக காங்கிரஸ் தலைமை திமுக கிட்ட நேரடியாகவே இல்லை, நீங்கள் கேம்பெயினுக்கெல்லாம் வர வேண்டாம் அப்படின்னு சொன்னதாக சில நியூஸ் கிளிப்பை வந்து நம்ம பார்க்க முடியுது, சில பத்திரிகையில் வந்து சில செய்திகளை பார்க்க முடியுது. இப்போ இந்த டாபிக்ஸ் வந்து தமிழ்நாடு பாலிடிக்ஸில் டாக் ஆஃப் த டவுனாக மாறி இருக்கு. இந்த டாபிக் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.